அனைவருக்கும் வணக்கம். குழந்தை ஆணா பெண்ணா என்பதை எப்படி கணிப்பது? அதாவது கணவனுடைய மனைவியுடைய ஜாதகத்தை இரண்டும் வைத்து பார்க்க வேண்டும் என்றாலும் சில நிலைகளில் தாயின் ஜாதகத்தை வைத்து குழந்தை ஆணா பெண்ணா என்பதை உறுதிப்படுத்த முடியும். பொதுவாகவே குழந்தை ஆணா பெண்ணா என்பது புத்திரகாரகன் குருவின் நிலை உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்ட ஞாபகம் எனக்கு இருக்கு. இருந்தாலும் மேலும் ஒரு வீடியோவாக இதை நான் போடுகிறேன். குழந்தை ஆணா பெண்ணா என்பது 5ஆம் இடம், புத்திரகாரகன் குரு, 5ஆம் அதிபதி இவற்றின் நிலையை பொறுத்தது. மேலும் தசை நடத்துகின்ற கிரகம் ஆண் ராசியில் இருக்கிறதா பெண் ராசியில் இருக்கிறதா, ஆண் கிரகமா பெண் கிரகமா, இதையெல்லாம் வைத்துத்தான் ஒரு புள்ளியில் வைத்துத்தான் நாம் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை கவனிக்க முடியும். 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றாலே ஆண் வாரிசா, 5ஆம் இடத்தில் சனி பார்த்தாலே இருந்தாலே ஆண் வாரிசு இல்லை, இப்படி இதெல்லாம் பொதுவான விதிகள். இந்த பொதுவான விதிகளுக்குள் ஜோதிடம் இல்லை. அதனால தான் நான் இந்த ராசி பலன், வருட பரிச பலன், மாத பலன் எழுதுறதில்லை. ஜோதிடம் என்பது ஒரு தனி மனிதனின் எதிர்காலத்தை அறிதல், ஒட்டுமொத்த சமூகத்தின் எதிர்காலத்தை அறிதல் அல்ல, ஒரு தனி மனிதனின் எதிர்காலத்தை அறிதல். ஒவ்வொருவருக்கும் கடவுள் தனிப்பட்ட விதியைத்தான் தீர்மானித்திருக்கிறார். இந்த அமைப்பில் இந்த உதாரண வீடியோவில் ஒரு குழந்தை ஆணா பெண்ணா எப்படி கணிப்பது என்பதை பற்றி உதாரண விளக்க வீடியோவாக இதை பார்க்கலாம். இந்த ஜாதகை பிறந்தது பார்த்தீங்கன்னா 16/11/2000 3 PM அளவில் பிறந்திருக்கார். மீன லக்னம், கடகராசி, புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்திருக்கார். லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் குரு சனி, 5ஆம் வீட்டில் சந்திரன், 7ஆம் வீட்டில் செவ்வாய், 8ஆம் வீட்டில் புதன், 9ஆம் வீட்டில் சூரியன், 10ஆம் வீட்டில் சுக்கிரன், கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகம் பிறந்தது லக்னாதிபதி திசை இளமையிலேயே சென்றது சற்று பலவீனம். அடுத்ததாக வந்த குருவுடன் சேர்ந்த சனி திசை, இது ஒன்றும் பெரிய, குருவுக்கு வீடு கொடுத்த சனியும் சுக்கரனுமே பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். ஓரளவுக்கு பெரிய பாதிப்பில்லாத திசைகள் தான். சரி, திருமணம் எப்பொழுது நடக்குது? 7ஆம் அதிபதி திசை புதன் திசை வந்தோடனே இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆகிவிட்டது. நானும் வாடிக்கையாளர் சொன்னேன், புதன் திசை ஆரம்பித்ததும் உங்களுக்கு திருமணம், உங்கள் மகளுக்கு திருமணம், புத்திர பாக்கியம் கிடைத்துவிடும் என்று. மேலும் இந்த குழந்தை, இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்து ஆண் வாரிசு தான் கிடைக்கும் என்று கூறினேன். காரணம் என்ன? தசாநாதன் புதன் ஆண் ராசியில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் பெண் கிரகமான சந்திரன் ஆட்சி பெற்றாலும் புத்திரகாரகன் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். எனவே இருவரும் ஆட்சி நிலை பெறுகிறார்கள். இந்த அமைப்பில் 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. காரகன் குரு வலுவாக இருக்கிறார். மேலும் தசை நடத்துகின்ற கிரகம் ஒருவருக்கு ஆண் ராசியில் எந்த கிரகம் தசை, அது புதன் அலிகிரகமாக இருந்தாலும் அவர் ஆண் ராசியில் இருக்கிறார். அலிகிரகத்தினுடைய தசையில் அலிகிரகம் தான் அலிப்பெண் தான் பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அதில் 10,000 கோடி ஒருத்தருக்கு அது மாதிரியான தன்மையுள்ள குழந்தைகள் பிறக்கிறது. இந்த அமைப்பில் புதன் ராகு சாரம் வாங்கியிருக்கார். ராகு அந்த சுக்கிரன் சாரத்தை பெற்றிருக்கிறார். சுக்கிரன் சாரத்தை பெற்ற ராகு என்ன செய்வார்? சுக்கிரனின் பார்வையை பெற்ற ராகு சாரத்தில் இருக்கிற காரணத்தினால் தாம்பத்திய சொத்தை தர வேண்டிய அமைப்பு. மேலும் 7ஆம் அதிபதி புதனே ஆகி அவர் தசை எடுத்துக்கிறார். 7ஆம் அதிபதி இங்கே 8இல் மறைந்து விட்டால் என்பதெல்லாம் இடப்படாது. ஏனென்றால் அங்கே அவர் நட்பு வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். வீடு கொடுத்த சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். அப்போ மறைமுகமாக ஆட்சி பெற்ற சுக்கிரனின் வீட்டில் 7ஆம் அதிபதி இருக்கிறார். 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். எனவே நல்ல கணவர், நல்ல ஒழுக்கமான, நல்ல யதார்த்த குணமுடைய கணவர் அமைந்திருப்பார். 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் அந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி ஆவார். அவர் தனித்து அங்கே அமரவில்லை, குருவின் பார்வையில் இருக்கிறார். எனவே அதிர்ஷ்டமான மன வாழ்க்கை அமையும் என்பதற்காக இந்த ஜாதகைக்கு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய நல்ல குணமான வரன் அமைந்திருக்கிறது. சரி, புதன் எப்படி ஆண் குழந்தை தான் எப்படி சொல்வது? இங்கே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைகிறார்கள். மறைமுகமாக குரு ஆட்சி நிலை பெறுகிறார். 10ஆம் இடத்திலே ஆட்சி நிலை பெறுகிறார். மேலும் தசாநாதன் புதன் ஆண் ராசியில் இருக்கிறார். புதனுக்கு எந்த விதமான பாவ கிரக தொடர்பும் இல்லை. மேலும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ல் சூரியன் இருந்து ராசிக்கு 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இதையெல்லாம் கணக்கிடும் போது லக்னாதிபதி மறைந்தாலே ராசிப்படியும் புத்திரபாக்கியத்தின் திருமணம் போன்ற விஷயத்திற்கு ராசிப்படியும் லக்கணப்படி பார்ப்பதை போல ராசிப்படியும் பார்க்க வேண்டும் என்பதற்கெனங்க இங்கே ராசிக்கு 5ல் சூரியன் இருந்தாலும் ராசிக்கு 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். எனவே குரு வலுப்பட்டு விட்டாலே அந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு தான் கிடைக்கும். இந்த அமைப்பில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையான காரணத்தாலும் தசாநாதன் புதன் ஆண் ராசியிலிருந்து தசை நடத்துவதாலும் இந்த ஜாதகருக்கு புதன் திசை, புதன் புத்தியிலேயே திருமணம், புத்திரபாக்கியம், ஆண் வாரிசு போன்ற அனைத்தும் கிடைத்தது. எனவே ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பதற்கு புத்திரகாரகன் குருனுடைய நிலை கண்டிப்பாக அறியப்பட வேண்டும். குரு வலுப்பெற்று விட்டாலே ஆண் வாரிசு கண்டிப்பாக கிடைக்கும்.
மேலும் தசா நடத்துகின்ற கிரகம் ஆண் கிரகமா பெண் கிரகமா, ஆண் ராசியில் இருக்கிறதா பெண் ராசியில் இருக்கிறதா. இங்கே தசாநாதன் புதன் அலிகிரகமாக இருந்தாலும் அவர் ஆண் ராசியில் இருக்கிறார். மேலும் குருவானவர் தனது ஆண் ராசி வீடான 10ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். இங்கே 5ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் இந்த புத்திரகாரன் குருவின் பரிவர்த்தனை அமைப்பு இந்த சனியின் பார்வையின் கெடுதலை நீக்கி விடுகிறது. எனவே இந்த ஜாதகருக்கு பரிவர்த்தனையான குருவும் இருப்பதாலும் தசாநாதன் புதன் ஆண் ராசியிலிருந்து தசை நடத்துவதாலும் இந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இதே புதன் வேறு எங்காவது பெண் ராசியிலிருந்து தசை நடத்தி இருந்தால் கண்டிப்பாக முதல் குழந்தை பெண்ணாக இருந்து 2வது குழந்தை ஆணாக இருந்தது. ஏனென்றால் குரு பரிவர்த்தனை ஆயிட்டாலும் ஆண் வாரிசு எப்படியாவது கிடைத்துவிடும். முதல் குழந்தை இல்லாட்டாலும் 2வது குழந்தை. இங்கே முதல் குழந்தையே ஆண் வாரிசுக்காக பிறப்பதற்கான காரணம் புதன் ஆண் ராசியில் இருக்கிறார். மேலும் புத்திரகாரன் குரு மீனத்தோடு பரிவர்த்தனையாமல் தனுசு ஆன்மீக அன்று ஆண்மீடான தனுசோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். எனவே இந்த ஜாதகைக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்திருக்கிறது. எனவே குழந்தை பிறப்பில் கவனிக்கு முன் அவர் குரு எப்படி இருக்கிறார், 5ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, 5ஆம் பாவகாதிபதி ஆண் கிரகமாக அங்கே ஆட்சி பெற்று சுபரின் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும். சூரியனோ செவ்வாயோ சனியோ 5 ஆட்சி பெற்று குருவின் பார்வையில் இருந்தால் ஆண் வாரிசு கிடைக்கும். அதை தனித்து அங்கிருந்தால் புத்திர பாக்கியத்தை தடை செய்வார்கள். பாவர்கள் திரிகோணத்தில் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தாலும் சுபரின் தொடர்பில் இருக்க வேண்டும். இதே ஒரு சுக்கிரனோ ஒரு சந்திரனோ தனித்து 5ஆம் பாவகத்தில் ஆட்சி வரும் நிலையில் அவர்களுக்கு பெண் குழந்தை அதிகமாக பிறக்கும். குரு தசையை சுக்கிர தசையை நடத்தும் போது ஆண் குழந்தைகளுக்கு வாய்ப்பு குறைவு. அதுவும் அவர்கள் ஆண் ராசியில் இருக்கும் பட்சத்தில் புத்திரகாரகன் குருவும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஆண் குழந்தையை பிறக்கும். சந்திரதசை சுக்கிரதசை நடந்தவங்களுக்கெல்லாம் ஆண் குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவங்க என்ன ராசியில் இருக்கிறாங்க, ஆண் கிரக ராசியிலா பெண் கிரக ராசியிலா. 2வது புத்திரகாரகன் குரு எப்படி இருக்கிறார், காரகன் குரு எப்படி இருந்தால் நல்ல வலிமையுடன் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு கிடைத்துவிடும். எனவே 7ஆம் வீடு 7ஆம் அதிபதி ஆண் ராசி ஆண் கிரகம், பெண் ராசி பெண் கிரகம் இவற்றையெல்லாம் கணித்து ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை நுணுக்கமாக ஆராய்ந்தால் தெளிவாக சொல்லிவிடலாம். நன்றி, வணக்கம்.